என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் 1/2 கப் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்ட்டு. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கீர்ன தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி வெல்லமும் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலாம். சர்க்கரை நம்ம கஞ்சி செய்யும் போதே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக நெய் எல்லா பக்கமும் சுற்றி படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து கலவை ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நம்ம மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த கலவையில் சேர்த்துடலாம். இது நம்ம கைவிடாமல் திக்காக வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து கலருங்க. உங்ககிட்ட அடிகனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஈஸியாக அடி பிடிக்காது. இது இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி கரைசல் ஆட் பண்ணிடலாம். கருப்பட்டி இல்லாதவங்க இப்போ நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா சுக்கை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி சளிச்சு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க உளுந்து கருப்பட்டி ரெண்டுலுமே கால்சியம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட போன்ஸ் டீத் ரெண்டுமே நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பாயாசமாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் உளுந்து பாயாசமாக குடிச்சிக்கலாம். ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.